வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, முதல் முறையாக யாரும் எதிர்பார்க்காத இந்த டயத்துல மாபெரும் நிரந்தரமான மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஒரு 8500 மேற்பட்ட வேகன்சி ஒரே நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அது என்ன மாதிரி ஜாப், யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், எல்லாமே தெளிவா பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உறவினர் மற்றும் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கவர்மெண்ட் ஜாப் படிச்சுக்கிறீங்களா? முக்கியமா டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் படிச்சுக்கிறதா அன்அகாடமி சார்பா எக்கச்சக்கமான ஆன்லைன் ஃப்ரீ மற்றும் பிளஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்றாங்க. மறக்காம ஸ்கிரீன்ல தர TB10 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது பார்த்தா உங்களுக்கு இன்ஸ்டன்டா 22% வரைக்கும் ஆஃபர் கிடைக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. மறக்காம என்ரோல் பண்ணும்போது ஸ்கிரீன்ல தர TB10 இந்த கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. அன்அகாடமி சார்பா எக்கச்சக்கமான பேட்ச் கோர்ஸ் ஆகட்டும், லைவ் கிளாஸஸ் எல்லாமே தமிழ் மற்றும் ஆங்கிலம் 2 மொழியுமே டீச் பண்றாங்க. மொபைல் ஃபோன் இருந்தாலே போதுமானது. ஈஸியா டெஸ்ட் சீரிஸ் ஆகட்டும், மாக் டெஸ்ட் எல்லாமே நீங்க அட்டென்ட் பண்ண முடியும். டெய்லி மாக் டெஸ்ட் சீரிஸ்லாம் கொடுக்குறாங்க. நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ற மூலியமா நிறைய அச்சீவ் பண்ற வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான ஸ்காலர்ஷிப் எக்ஸாமும் கொடுக்குறாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி அப்படின்னா 100% ஸ்காலர்ஷிப் ஆஃபர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க. சாட்டர்டே அண்ட் சண்டே மாக் டெஸ்ட் எல்லாமே கனெக்ட் பண்றாங்க. இது போக எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. மறக்காம ட்ரை பண்ணுங்க. லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காம ஸ்கிரீன்ல தர TB10 இந்த கோட் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இதான் இதுக்கு அபிஷியல் நோட்டிஃபிகேஷன். லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து தாராளமா செக் பண்ணி பாருங்க. இதற்கான அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆனது 7th ஜனவரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் 28 ஜனவரி. அட்மிட் கார்டு எல்லாமே பிப்ரவரி 10ஆம் தேதி முதல் தாராளமா நீங்க ஆன்லைன் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். எக்ஸாமினேஷன் 19 மற்றும் 20ஆம் தேதி பிப்ரவரி மாசம் நடைபெறும். மேபி லாக்டவுன் கண்டினியூ ஆச்சுன்னா தள்ளி போறது வாய்ப்பு இருக்கு. ரிசல்ட் எல்லாமே ஒரே வாரத்தில், அதாவது பிப்ரவரி மாசத்துக்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குரிய வேகன்சி ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கு. ஆர்பி பப்ளிக் ஸ்கூல்ல அவங்க நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இஷ்யூ பண்ணிருக்காங்க. 8700 மேற்பட்ட டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த செலக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஸ்கிரீனிங் டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூக்கு அப்புறம் டீச்சிங் ஸ்கில்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் ப்ரொஃபைலிங் டெஸ்ட் எல்லாமே வைப்பாங்க. அதில் குவாலிஃபைட்னா டேரக்டா உங்களுக்கு பெர்மனன்டான போஸ்டிங் தான் இருக்க போது. லிஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் எல்லாமே அடுத்து பார்ப்போம். நம்ம அதுக்கு முன்னாடி இதுக்குரிய குவாலிஃபிகேஷன் பத்தி பார்ப்போம். நம்ம இதற்குரிய எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க பிஜிடிக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்து பிஎட் முடிச்சிருந்து சொல்றாங்க. இரண்டுமே மினிமம் 50% மார்க் ஸ்கோர் பண்ணி தான் போதுமானது. டிஜிடிக்கு பொறுத்த வரைக்கும் டிகிரி முடிச்சுட்டு சேம் அதே மாதிரி பிஎட் முடிச்சிருக்கணும். பிஆர்டிக்கு கிராஜுவேட் முடிச்சுட்டு 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் எலிமெண்ட் எஜுகேஷன் இல்லாட்டி பிஎட் முடிச்சுன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. சிம்பிள் தான். எனி யூஜி அல்லது பிஜி டிகிரி முடிச்சுட்டு அடிஷனலாக பிஎட்டோ இல்லை டிப்ளமோ இன் எலிமெண்ட் எஜுகேஷனோ முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா அதிகபட்சமாக நீங்கள் 40 வரை அப்ளை பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக நீங்கள் 57 வரை அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கோர்ஸ் எல்லாமே 100 மார்க் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. நெகட்டிவ் மார்க் கண்டிப்பா இருக்கு. 1/4 மார்க், அதாவது ஒரு தவறான பதில் 0.25 மார்க்கும், 4 தவறான பதில் எழுதினா 1 மதிப்பெண் குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ற லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். தாராளமா செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம மினிமம் 50 மார்க் ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கே போவீங்க. பட் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 385 நான் ரிஃபண்டபிள் தான். எல்லாரும் காமனாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆன்லைன் அப்ளை பண்றப்போ போட்டோ, அடுத்து ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், அனைத்து சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினல் ஸ்கேன் பண்ணி அதை நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். மறந்துடாங்க. அப்ளை பண்ண டவுட் இருந்தா கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தாராளமாக செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி சாம்பிள் மார்க் டெஸ்ட் எல்லாமே கனெக்ட் பண்ணுவாங்க. அது வேணாலும் தாராளமாக அட்டென்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆர்மி பப்ளிக் ஸ்கூல் எங்க இருக்குன்னு கிட்டத்தட்ட ஆல் ஓவர் இந்தியாவில் 136 இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தாராளமாக செக் பண்ணி பாருங்க. தமிழகத்தில் உங்களுக்கான வேகன்சி எல்லாமே இருக்கு. சென்னையில் தான் வேகன்சி எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா தமிழ்நாட்டில் தான் போடுவாங்க. நம்ம தமிழ் ப்ரொஃபைல்ஸ்லாம் இருப்போம். அதனால தமிழ்நாட்டில் வேகன்சி போறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. லிஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் எந்தெந்த கேட்டகரிஸ் அப்ளை பண்ண முடியும் சொல்லி நீட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்க யூஜி அல்லது பிஜி டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமா இந்த சப்ஜெக்ட்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டீடைலா கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ரிலேட்டட் டிகிரி எல்லாம் படிச்சவங்க அப்ளை பண்ண முடியும் சொல்லி டீடைல் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த டிகிரிஸ் தான் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 8700 வேகன்சி ரொம்ப ஹியூஜ் வேகன்சி தான். கண்டிப்பா நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு விஷயம் தெரியாமலே இருக்கும். கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. இந்த வேலை மட்டும் கிடைச்சதுன்னா உங்க லைஃப் செட்டில் தான். நல்லாவே சூப்பரா சேலரி எல்லாமே கொடுப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா டீச்சர்ஸா நீங்க இருக்கிறனால ஈஸியா உங்களால கிராக் பண்ண முடியும். ப்ளூ பிரிண்ட், கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு செப்பரேட்டா ஒவ்வொரு டாபிக் எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்க நீட்டாவே கொடுத்துருக்காங்க. அதனால ஈஸியா உங்களால அனலைஸ் பண்ணி படிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. டவுட் இருந்தா தாராளமா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல வச்சிருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா நிறைய பேருக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, வீடியோவை உறவினர் மற்றும் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி வேறு எதுவும் கருத்துக்களோ சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.